ஒரு ஆர்டிஸ்டினுடைய திறமையை மழுங்கடிச்சு புதைச்சி மண்ணோட மண்ணாக்கணுங்கிறது எவ்வளோ ஒரு குரூரமான ஒரு புத்தி அது. நான் அப்போது யூனியனில் பொறுப்பில் தான் இருந்தேன். பட் சென்னை பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு விஷயம் தெரியாமல் சொல்லிட்டாங்க. அவங்க மெம்பர் ஆகினது ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் மெம்பர்ஷிப். அப்போது வருஷம் நீங்கள் பணம் கட்டணும். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் லைஃப் மெம்பர்ஷிப்புன்ட்டாங்க. பட் அவங்க லைஃப் மெம்பர்ஷிப் ஆகலை. அவங்க எதை வச்சு லைஃப் மெம்பர்ஷிப் சொன்னாங்கன்னா, ஒரு படத்துக்கும் 10% யூனியனுக்கு பணம் கட்டணும். அந்த 10% நிறையவங்க கொடுத்துருக்காங்க. அதனால் நான் லைஃப் மெம்பர் அப்படின்னு யாரோ தப்பாக அவங்கள கைட் பண்ணாங்களோ இல்லை என்னவோ தெரியல. பட் அது அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு உண்டான ஒரு பர்சனல் வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள பேன் பண்ணியிருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் அவங்க பணம் சரி தெரியாமல் லைஃப் மெம்பர்ஷிப்பு சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் கூப்பிட்டு, அம்மா நீ கட்டினது இந்துமா, இதை பார் இந்த கார்டு, நீ இப்படி பண்ணியிருக்கணும்மா, என்னம்மா நீ சரி இந்தா இந்த பணத்தை நானே கட்டுறேன், நீ மறுபடியும் வா அப்படின்னு தான் செஞ்சுருக்கணும். அதை விட்டுட்டு அவங்க ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்கின ஒரு பாடகிமா. நானும் அப்போ வைஸ் பிரசிடெண்ட்டாக தான் இருந்தேன். ஏன்னா என்னுடைய பேச்சு ஒரு காலகட்டத்தில் உள்ளுக்குள்ளே எடுபடலை. எல்லாம் பிளாக் பண்ணி வச்சாங்க. அதனால தான் பஸ் அவுட் ஆகி இப்போ நான் வெளில வந்தது. ஸோ நீங்கள் அதை கூப்பிட்டு சின்மை யார் உங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி நினச்சி அவங்கள கூப்பிடுங்க. கூப்பிட்டு அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், அம்மா இதுமா இதுமாதிரி கொடுக்க மாட்டிங்களா? சரி அவங்க 250 ரூபா கட்டலை, அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்கன்னா, ஏன் கோர்ட்டுக்கு போனது என்ன தப்பு? அந்த 250 ரூபா நீ கட்டி அவங்கள மறுபடியும் சேர்த்து ஒரு ஆர்டிஸ்டினுடைய திறமையை மழுங்கடிச்சு புதைச்சி மண்ணோட மண்ணாக்கணுங்கிறது எவ்வளோ ஒரு குரூரமான ஒரு புத்தி அது. அது எனக்கு உடன்பாடு கிடையாது.